ரிஷப ராசிக்கான அக்டோபர் 6ல இருந்து 12 2025 வார பலன்களை பத்தி ஒரு சின்ன அப்டேட். இந்த வாரம் கிரகங்கள் உங்க லைஃப்ல, வேலையில, பண விஷயத்துல, ஹெல்த்ல என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஒர்க் பத்தி பார்க்கலாம். பாருங்க, சூரியன் துலாம்ல இருக்கிறதால உங்க பேச்சுல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம், கொஞ்சம் அதிகாரமா கூட தெரியலாம். இதனால வீட்ல சின்ன சின்ன மனஸ்தாபம் வர சான்ஸ் இருக்கு. அதனால வார்த்தைகள்ல கவனம் தேவைங்க. சொந்தக்காரங்க கிட்ட ஆர்குமெண்ட் வேணாம். அதே நேரம் புதன் பெயர்ச்சியால வேலையில புது வாய்ப்பு வந்தாலும் கூட வேலை செய்யறவங்களோட சின்ன உரசல் வரலாம். பிசினஸ்ல புது டீல்ஸ் வரும், ஆனா டக்குன்னு சைன் பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ரெண்டாவதா, பணங்காசு அண்ட் ஆரோக்கியம். வருமானம் வந்தாலும் தேவையில்லாத செலவு, குறிப்பா டாக்டர் செலவு, வீட்டு செலவுன்னு கொஞ்சம் அதிகமாகலாம். சோ இந்த வாரம் புதுசா இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல லாபம் வரலாம். ஹெல்த்னு பார்த்தா தலைவலி, கண்ணு சோர்வு, ஜீரண கோளாறு, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வர சான்ஸ் இருக்கு. அதனால நல்லா ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க. சின்னதா உடம்புக்கு ஏதாச்சுனாலும் உடனே கவனிச்சிருங்க. கடைசியா, பரிகாரம் அண்ட் முக்கியமான நாட்கள். தினமும் பிள்ளையார கும்பிடுறது நல்லதுங்க. குறிப்பா காலையில ஓம் கம் கணபதையே நமக சொன்னா இன்னும் சூப்பர். செவ்வாய்க்கிழமை வெள்ளப்பூ வைக்கலாம். இந்த வாரத்துல புதன் அன்னைக்கு டீல்ஸ்ல கவனம், ஒர்க்லோட் ஜாஸ்தி இருக்கும். வியாழன் அன்னைக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம். வெள்ளி சடன் செலவு வரலாம். ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்ல நாள். மொத்தத்துல ரிஷப ராசிக்கு இந்த வாரம் சான்சஸ் இருக்கு. ஆனா அதே சமயம் கவனமாவும் பொறுமையாவும் இருக்க வேண்டிய வாரமா அமையுது.